இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். மீண்டுமாக இந்த மாதத்திலே மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாரத்திலும் நாம் ஒரு தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். நீர்நிலைகள். நாம் அநேக நிலைகளிலிருந்து தண்ணீரை பெறுகிறோம். அருவிகள், ஆறுகள், ஏரிகள், குளங்கள், மழை நீர், இப்படி நதிகள், இப்படியெல்லாம் பல்வேறு விதமான நிலைகளில் நாம் தண்ணீரை பெற்றுக்கொள்கிறோம். தண்ணீர் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஆதாரமானது, மிகவும் முக்கியமானது. எல்லாவற்றிற்கும் நாம் ஒரே தண்ணீரை பயன்படுத்துவதில்லை. குடிப்பதற்காக பயன்படுத்துகிற தண்ணீர் வேறு, சமைப்பதற்கு பயன்படுத்துகிற தண்ணீர் வேறு, பாத்திரங்களை கழுவதற்கு, துணிகளை துவைப்பதற்கு பயன்படுத்துகிற தண்ணீர் வேறு, இப்படி வேறு வேறு காரியங்களுக்கு வேறு வேறு தண்ணீரை நாம் பயன்படுத்துகிறோம். இந்த தண்ணீர் பற்றிய விஷயங்கள் வேதத்திலே, பைபிளில் எந்த வார்த்தைகளில், வசனங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அவைகள் மூலமாக கர்த்தர் நமக்கு எதை போதிக்கிறார், எதை நமக்கு கற்றுத்தருகிறார் என்பதை இந்த வாரத்திலே நாம் தியானிக்கலாம். முதலாவது கன்மலையின் தண்ணீர். கண்மலையிலிருந்து வருகிற தண்ணீர் நம்ம யோசித்து பாருங்க. அருவிகள், மலைகள்லேருந்து தண்ணீர் எப்படி புறப்பட்டு வருகிறதுங்கிறது தெரியாது. ஆனால் அதோடைய வேகம், அதோடைய அழகு, அதோடைய தண்ணீரோடைய அளவு, அதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கிறது. அவ்வளவு ஒரு அருமையான ஒரு நீர்வீழ்ச்சியோட ஒரு கண்கொள்ளாத காட்சி. நாம் நயகரா நீர்வீழ்ச்சியை பார்க்க முடியும், குற்றால நீர்வீழ்ச்சியை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இப்படி கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்படுகிறது என்கிறது அதோடைய வேகம், அதோடைய அழகு, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, பைபிளில் யாத்திராகமம் 17வது அதிகாரம் 6வது வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வனாந்திரத்தின் வழியாக நடத்தி கொண்டு வருகிறார். அவர்களுக்கு அங்கே தண்ணீர் தேவைப்படுகிறது. அவர் தம்முடைய ஜனத்தின் தாகத்தை தீர்ப்பதற்காக கர்த்தர் எப்பேற்பட்ட ஒரு நீர்நிலையை அங்கே உருவாக்குகிறார் பாருங்கள். அங்கே ஓரேபிலே, 17வது அதிகாரம் 6வது வசனம், அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பதாக செய்தான். கண்மலையிலிருந்து கர்த்தர் பேசுகிறார், நான் அந்த கண்மலையில் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடிக்கணும், அப்போ அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்படும். கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டால் எவ்வளோ வேகமாக, எவ்வளோ ஃபோர்ஸாக அந்த அருவி தண்ணீரை நீங்கள் மனசில் வச்சு யோசிக்கணும். அவ்வளோ ஒரு தண்ணீர், அவ்வளோ ஒரு அதிகம் குவான்டிட்டி, அவ்வளோ தன்னுடைய ஜனங்கள் தாகம் தீர்ந்து இளைப்பாறுவதற்கு கர்த்தர் புறப்பட செய்த தண்ணீரை நீங்கள் பார்க்கணும். இந்த தண்ணீர், இந்த கண்மலை எதை குறிக்கிறது என்றால், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானம் குடித்தார்கள். அதில் 4வது வசனத்தில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் கண்மலையில் நிற்பேன், என்னை அடி, அதில் இருந்து தண்ணீர் புறப்படும் சொன்னாரோ, அதே விஷயத்தை, அதே காரியத்தை புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக எழுதுகிறார். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்போ கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டது நிமித்தமாக புறப்பட்ட அந்த அருவி தண்ணீர், அந்த கண்மலையின் தண்ணீர், அதோடைய வேகம், அதோடைய ஆசீர்வாதம் அளவிட முடியாததா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டது நிமித்தமாக அங்கிருந்து புறப்பட்ட ரட்சிப்பின் தண்ணீர் நம் எல்லாருக்கும் தாகத்தை தீர்க்கிறதாக, மிகுதியான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாக, இந்த உலகத்தின் எப்பேற்பட்ட தேவையையும் சந்திக்கக்கூடியதாக, எப்பேற்பட்ட சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பலனுடையதாக அந்த தண்ணீர் இருக்கிறது பாருங்க. ஆனால் இந்த தண்ணீரை குடிச்ச ஜனங்கள் எப்படி நடந்தாங்களாம்? அந்த 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தில் 8வது வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். அவர்கள் இச்சித்தார்கள், அவர்கள் இச்சித்தது போல நாம் இச்சியாதிருப்போமாக. அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரராகி போனார்கள், அவர்கள் கத்தரி விட்டு சோரம் போனார்கள், அவர்கள் அந்த தண்ணீரை புறப்படிச்சத கண்மலையாகிய கத்தரை மறந்து போனார்கள், அந்நிய தெய்வங்களை நாடி போனார்கள். அப்படி நாம் செய்யாதிருப்போமாக. அவர்கள் வேசித்தனம் பண்ணினார்கள், துன்மார்க்கமான பாவ இச்சைகளுக்கு இடம் கொடுத்து கத்தரை
கர்த்தரை அவர் கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகி போனார்கள், கர்த்தரை விட்டு பின்வாங்கினார்கள். அப்படி நாம் செய்யாதிருப்போமாக. சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள். இவர் எவ்வளவு அற்புதங்களை அதிசயங்களை இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக செய்தாலும் அவரை பரீட்சை பார்த்தார்கள். இதை செய்ய முடியுமா? அவரால் தண்ணீருக்கு தந்தாரு, காடையை கொண்டு வர முடியுமா? அவர் வேற எதை நமக்காக செய்திட முடியும் சொல்லி கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். அவர்கள் முறுமுறுத்தார்கள். எவ்வளோ நல்ல மன்னா, வானத்தின் மன்னாவால் போஷிக்கிற அந்த தேனிட்ட பணிகாரம் போல இனிமையான அருமையான உணவு. அவங்க சமைக்க வேண்டியதில்லை, அவங்க மாவெடுத்து பிசைய வேண்டியதில்லை, அவங்க அதில் இனிப்பு சேர்த்து பண்டங்களை சுட வேண்டியதில்லை, ஒன்றுமே இல்லை. தேனிட்ட பணிகாரம் போன்ற இனிமையான சுவையான மன்னா வானத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு பொழிந்தது. அதை அவர்கள் சந்தோஷமா நினைக்கல. அடுத்து நம்ம இதுதானா என்று சலிப்படைந்து முறுமுறுத்தார்கள். இப்படி அவர்கள் அநேக விதங்களிலே தேவனை தேவனை வேதனைப்படுத்துகிறவர்களாக மாறி போனார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. கன்மலையின் தண்ணீரை, அந்த கன்மலையாகிய கிறிஸ்துவை அடித்தது நிமித்தமாக, சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டது நிமித்தமாக நமக்கு ஒரு நீரூற்று அங்கிருந்து புறப்படுகிறது, அங்கிருந்து நமக்கு ஒரு அருவி புறப்படுகிறது, அங்கிருந்து ஒரு தண்ணீர் பாய்ந்து வருகிறது. அந்த ஜீவ தண்ணீருக்குள்ள இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் காணாதவர்களாக இப்பொழுது நம்ம வாசிச்ச இந்த விக்கிரகாராதனைக்காரர்களாய், வேசித்தனமுள்ளவர்களாய், அவர்கள் முறுமுறுக்கிறவர்களாய், பரீட்சை பார்க்கிறவர்களாய், கர்த்தரை மறந்தவர்களாய், சோரம் போனவர்களாய், பின்வாங்கினவர்களாய், எப்படி அவர்களால் இப்படி நடக்க முடிந்தது? வனாந்தரத்தில் இவ்வளவு பெரிய அதிசயத்தை அற்புதத்தை செய்த கர்த்தரை இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி மறந்தார்களோ அதே போல இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக சிலுவையில் அவர் சம்பாதித்த மிகப்பெரிய ரட்சிப்பு, அந்த ரட்சிப்புக்குள் அடங்கி இருக்கிற விலையேறப்பெற்ற ஆசீர்வாதங்கள், உன்னத மறுரூபமாக்கக்கூடிய அனுபவங்கள், அவரோடு ஒன்றித்து அவரோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறதான ஆசீர்வாதங்கள், அவரால் நம்முடைய மனக்கண்கள் பிரகாசிக்கப்பட்டு உன்னதங்களிலே அவரோடு கூட வாசம் பண்ணுகிற அனுபவங்கள், அவரோடு நாள்தோறும் இணைந்து ஓடுகிற அந்த ஓட்டத்தின் அனுபவங்கள், இதையெல்லாவற்றையும் பாராதவர்களாக, கண் சொருகி போனவர்களாக இருக்கிறவர்களாக இந்த நாட்களிலே நாம் காணப்படுகிறோம். இதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே நமக்கு எச்சரிப்பாக சொல்லுகிறது. நாம் இப்படி இருக்க வேண்டாம். கர்த்தர் நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டது நிமித்தமாக அவருடைய கல்வாரி அன்பு ஊற்றப்பட்டது. இவ்வளவுதான் மனிதனுக்காக செய்ய முடியுங்கிறது அந்த எல்லையெல்லாம் கடந்து அவர் தம்முடைய ஜீவனையே நமக்கு கொடுத்ததுனால தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படவில்லையா? பின்பு எப்படி நாம் அவரை பார்த்து முறுமுறுக்கிறவர்களாக, அவரை பரீட்சை பார்க்கிறவர்களாக எப்படி நம்மால் வாழ முடியும்? இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நம்மை அவருடைய அன்புக்கு நேராக அழைக்கிறது. நமக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற தெய்வ அன்பின் பெருவெள்ளத்தை, அந்த பெரிய நீர்வீழ்ச்சி போன்ற அந்த தண்ணீராய் நீர்வீழ்ச்சியாய் பாய்கின்ற அந்த அவருடைய பெருவெள்ளம் போன்ற அந்த அன்பின் பிரவாகத்தை நாம் நோக்கி பார்த்தவர்களாக, நினைத்து பார்த்தவர்களாக, பிசாசின் துன்மார்க்கமான மாயமான வலைகளை சிக்கிக் கொள்ளாதபடி இந்த தண்ணீரினால் தாகம் தீர்க்கப்பட்டவர்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அந்த வனாந்தரத்தில் அவ்வளோ பெரிய கண்மலையை பிளந்து ஆண்டவர் தண்ணீர் கொடுத்து தம்முடைய ஜனத்தின் தாகம் தீர்த்தாரோ அதே போல தாகம் தீர்க்கப்பட்ட அனுபவத்தோடு நாம் வாழும்படியாய் கர்த்தருடைய அன்பு நம்ம அழைக்கிறது. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இன்றைக்கு கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்த ஆண்டவரே அந்த அன்பின் பிரவாகத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இதே அன்பு கண்மலையாகிய கிறிஸ்து எங்களுக்காக அடிக்கப்பட்டது நிமித்தமாக, காயப்பட்டது நிமித்தமாக, நொறுக்கப்பட்டது நிமித்தமாக கல்வாரி அன்பு பிரவாகித்து வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம், கண்கூடாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த அன்பினால் நாங்கள் நனையப்பட்டவர்களாக, இந்த அன்பினால் நாங்கள் தாகம் தீர்க்கப்பட்டவர்களாக, இந்த அன்புக்குள்ள அடங்கி இருக்க கர்த்தர் உம்முடைய கிருபையை பெருக பண்ணுவீராக. ஆண்டவரே, அதை விட்டு முறுமுறுத்தலுக்கோ பாவமான காரியங்களுக்கோ பரீட்சை பார்த்தலுக்கோ இடம் கொடுத்து விடாதபடிக்கு எங்களை உம்முடைய கல்வாரி அன்புக்குள்ள வைத்துக் கொள்வீராக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.